பிரசவத்துடைய அந்த வலி இருக்குது, சொல்லுவாங்க உயிரோடு போராடுகின்ற கட்டம் என்று சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, வெளிநாடுகள்ல இருக்குது அதிகமான இடங்கள்ல பிரசவ வழியில கட்டாயம் அந்த கட்டத்துல மாப்பிடைக்கும் பக்கத்துல. ஏனென்று தெரியுமா? அந்த தாய் படுகின்ற கஷ்டத்தை இந்த கணவன் பார்க்க வேண்டும். அப்பதான் மனைவியின் தாயின் அந்தஸ்தை ஒவ்வொரு ஆணும் விலகிக் கொள்ளுவான். உயிரோடு போராடுகின்ற கட்டம் அது. அவ்வளவு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை சுமந்து தான் இன்றைக்கு எங்களை எல்லாத்தையும் பெற்று எடுத்துக்காங்களே. சுபஹானல்லாஹ். அந்த தாய்க்கு தந்தைக்கு நாங்க எவ்வளவு ஹித்மத் செய்யணும், எவ்வளவு பணிவிடைகள் செய்யணும். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு தாயை தந்தை இன்றைக்கு நோமலாக இன்றைக்கு நாய் அடைக்கின்ற கூண்டுகள்லையும் அதுலையும் இதுலையும் இன்றைக்கு போட்டிருக்கிறத நாங்க பத்திரிகைகள்ல பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். கமா ததி முத்துதான் ஒன்று, இதை மாற்ற விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க எப்படி நடக்கிறீர்களோ அப்படியே நடத்தாட்டப்படுவீர்கள். நீங்க உங்களோட அம்மா வாப்பாவோடு நல்ல முறையில நடந்துட்டீங்க, நல்ல அவனோட துவாவுக்கு சொந்தக்காரர்களாக மாற்றிட்டீங்க, அமைச்சிட்டீங்க தாய தந்தைய. சுபஹானல்லாஹ். ஹித்மத் செஞ்சு நல்ல முறையில் இருந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களோட பிள்ளையும் உங்களுக்கு அப்படியே செய்யும். உங்களை பார்க்கும் உங்களோட பிள்ளை. இல்ல எங்களோட அம்மா வாப்பாவுக்கு அநியாயம் செஞ்சிட்டோம், நினைச்ச பிள்ளைய நாங்க திருமணம் முடிச்சிட்டோம், சொல்ல சொல்ல 7 ஆண்டு அம்மாட வாப்பாட கண்களிலிருந்து கண்ணீரை பார்த்துட்டோம். அன்புக்குரியவர்களே, அதனுடைய பிரதிபலன் எங்களோட பிள்ளைகளை நாங்க பார்ப்போம். அந்த எங்களோட பிள்ளை எங்களுக்கு அப்படித்தான் செய்யும். நாங்க செஞ்சத மாதிரி அந்த பிள்ளையும் செய்யும். சகோதரர்களே, பெரியார்களே, இன்னல் பாரலா யமூது மைத்ததசு. தாய் தந்தைகளோடு நல்ல முறையில நடந்தவங்களுக்கு நல்ல மௌத் வரும், கெட்ட மௌத் வராது.